கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறவர். கர்த்தர் பிறக்கல, மரிக்கல, மரணம் அவரை மேற்கொள்ளல. மனிதத்துக்குள் கடந்து வந்தார், மனிதத்தை கடந்து சென்றார். நீங்கள் மனிதனாய் பிறந்த நீங்கள் மரணத்தை தாண்டி வர வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனிதருக்குள் வந்தார். இயேசு கிறிஸ்து 3 ஆணியில் அடிக்கப்பட்டார். அந்த ஆணியை பிடிக்கிட்டு அவரால் போக முடியல அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு பூமியில் தைரியமாக பேசுகிற அளவுக்கு நீ கொஞ்சம் நாட்களில் தைரியம் வந்திருக்கு. சிருஷ்டிகர்த்தரை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் என்ன காரியம்னு தெரியும். உலகத்தில் முட்டாள்தனம் பெருகி கொண்டு இருக்கிறது. அறிவை வளர்த்து கொள்கிற ஜனங்கள் சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்வார்கள். இன்றைக்கு தெய்வம் என்பது மரிப்பதில்லை, அது பிறப்பில் வந்தது. மனிதருக்குள் வந்தார், மனிதனைப் போல இருந்து சாதித்து காட்டினார். மனிதனாக இருந்து பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லி பாவத்திலிருந்து வெளியில் வர முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்து காட்டினார். பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று தைரியமாக எதிர்த்து வாழ்ந்து காட்டினார். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுய சிந்தையை, சுய உணர்வை, அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற தன்மானத்தை மனிதர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும், தனக்கு இருக்கிற சுயமரியாதையை அவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அன்றே பகுத்தறிவை போதித்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பகுத்தறிவு போதிக்கப்படலை. இதற்கெல்லாம் முன்னோடியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே பகுத்தறிவை போதித்தார். எது உண்மையான தெய்வம், எது உண்மை இல்லை, நீ தெய்வம் இல்லாதவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கெஞ்சாத, மனிதனை தெய்வமாக்காத, மனிதனுக்கு அடிமையாகாத என்று போதித்த உண்மையான பகுத்தறிவாதி இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வத்துடைய வார்த்தை மனிதனுக்குள் கடந்து வந்தார், மனிதத்தை கடந்து சென்றார். நீங்கள் மரணத்தை ஜெயித்து வருவதற்கு இயேசு தம்முடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய வரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. பக்தி என்பது யாருக்கும் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. ஆன்மீகம் என்பது யாருக்கும் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. அது பரலோக ராஜ்யத்திலிருந்து, தெய்வத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை தவிர அதில் பயமோ, நடுக்கமோ, பதட்டமோ, அடிமைத்தனமோ எதுவுமே கிடையாது. நீங்கள் சுதந்திரவாளிகள். கர்த்தர் உங்களை பெயரிட்டு அழைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவ புத்தகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா ஞானத்துக்கும் மேலானவர். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகை என்றும் இருக்கும்.